வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹிடன் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸை ஒரு வீடியோவாக போடுவோம். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஹிடன் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் வந்திருக்கிற ஒரு சில படங்களுடைய ஹிடன் டீடைல்ஸை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவேஷம். இந்த ஆவேஷம் படத்தில் ஃபகத் ஃபாசில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து ரங்கா. ஆனால் அவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறத ஒரு சீனில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்காவுடைய ரீல்ஸை பார்த்து அந்த 3 பசங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரீல்ஸில் அவருடைய ஃபுல் நேமான ரஞ்சித் கங்காதரன் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ரஞ்சித் கங்காதரன் அப்படிங்கிற அவருடைய பேரை தான் ஷார்ட்டா ரங்கா அப்படிங்கிற மாதிரி அவர் மாற்றி வச்சிருப்பாரு. இந்த படத்தில் ரங்காவுடைய காஸ்டியூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் அப்பியர் ஆவார். நிறைய கோல்டு போட்டிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி படத்தோடைய ஆரம்பத்தில் நேம் கிரெடிட்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட் இந்த 2 கலரை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் படத்தோடைய டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதே படத்தோடைய எண்டில் பார்க்கும்போது ரங்கா வந்து அவருடைய ஒயிட் அண்ட் ஒயிட்டை தூக்கி போட்டுட்டு ஃபுல்லாக பிளாக் அட்டையருக்கு மாறி இருப்பாரு. அதே மாதிரி படத்தோடைய எண்டில் இந்த ஆவேஷம் டைட்டில் வரும்போது ஃபுல் பிளாக்ல வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய இன்டர்வல் பிளாக் ஒரு பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சிருந்தது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரங்கா வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய வார்னிங் கொடுப்பாரு. இந்த 3 பசங்களும் என்னுடைய பிள்ளைங்க, இவங்க மேலே கை வச்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். ஸோ அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சீனியர்ஸோடைய தொல்லையே இருக்காது. இந்த 3 பசங்களும் ஃப்ரீயாக காலேஜுக்கு போயிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா காலேஜ் என்ட்ரன்ஸ் முன்னாடி ரங்கா அம்பான் இவங்க 2 பேருமே அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே அந்த பசங்களுக்கு கொடுத்துட்டு வெளில டீ சாப்பிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு சின்ன பேனர் ஒன்று இருக்கும். அந்த பேனரில் ரங்காவுடைய ஃபோட்டோ, அவருக்கு கீழே அந்த 3 பசங்களுடைய ஃபோட்டோஸும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரங்காவுடைய கேங்கில் 2 ஹிந்திக்கார பசங்க இருப்பாங்க. பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் ரங்கா கிட்டேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து மாட்டிப்பாங்க. அம்பான் வந்து சொல்லுவார் அந்த 2 பேரை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது ரங்கா வந்து அவங்கள கொன்னுடு அப்படின்னே வந்து சொல்லிடுவாரு. ஸோ அந்த 2 பேர் எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படிங்கிறதுமே இந்த படத்தில் ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்மாதம் அப்படிங்கிற ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங்கில் தான் இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் மறுபடியும் ரங்கா கிட்ட வந்து மாட்டிப்பாங்க. ரங்கா வந்து இவங்களை கொலை பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போ, நானும் வரேன், அங்கே வச்சு கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அந்த சீனை வந்து நமக்கு காட்ட மாட்டாங்க. பட் படத்தோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹிந்திக்கார பசங்களுமே ரங்கா கூட தான் வந்து இருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸில் ரங்கா எப்படி இந்த 3 பசங்களை மன்னிச்சு விட்டுறாரோ அதே மாதிரி தான் அந்த 2 ஹிந்திக்கார பசங்களுமே மன்னிச்சு மறுபடியும் அவருடைய கேங்கில் சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து சூரி நடிச்சு ரிலீஸ் ஆன கருடன். இந்த கருடன் படத்தில் சூரி பிளே பண்ணியிருக்கிற சொக்கன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை டாகோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய டாக் ரெஃபரன்சஸ் இருக்கும். படத்தை தாண்டி படத்தோடைய போஸ்டர்லையுமே டாக் டீடைலிங் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாயலாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதே சமயம் பயங்கரமாக நம்மளை சேஃப்கார்ட் பண்ணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சூரியோடைய அந்த சொக்கன் கதாபாத்திரத்திலையுமே பார்க்கலாம். படத்தில் கருணாகரனுடைய ஒரு முரட்டு விசுவாசியாக தான் சொக்கனை காட்டுவாங்க. கருணா கிட்ட சொக்கன் எப்படி வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்குமே அந்த இடத்துலையுமே ஒரு டாக் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் ஒரு கேங் வந்து அவங்களுடைய நாயை விட்டு கருணாவை துரத்துவாங்க. அந்த இடத்துல சொக்கன் தான் வந்து கருணாவை காப்பாற்றுவார். அந்த ஒரு சம்பவத்திலிருந்து தான் கருணா கூடிய சொக்கனும் வளர்ற மாதிரி அவருடைய ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கருடன் படத்தோடைய கதைக்களம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோம்பையில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கோம்பை அப்படிங்கிற டாக் பிரீடே இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிரீடுக்கு அந்த பேர் வந்ததுக்கான காரணம் தேனி மாவட்டம் கோம்பையில் தான் அந்த பிரீடு வந்து ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ அதிலிருந்து தான் அந்த பேர் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. கோம்பை வந்து பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கரமாக சேஃப்கார்ட் பண்ணும். அதை ப்ரொடெக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க, ஹண்டிங்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய ஜமீன்தார்ஸ் வந்து கோம்பையை வளர்த்ததா வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கருடன் படத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாகரனுமே வந்து ஒரு ஜமீன் தான், ஜமீன் வாரிசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாழ்ந்து கெட்ட ஒரு ஜமீன் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் கூட தான் சொக்கன் இருப்பார். இந்த படத்தில் ஆதி கருணாகரன் இவங்க 2 பேருமே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆதி வந்து கருணாவை லைட்டாக அடிக்க போகும்போது சொக்கன் வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு கேட்பாரு. இல்லை அண்ணனை நீங்கள் அடிக்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொக்கன் சொல்லுவார். இந்த சீன்லையுமே டாக் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. வீட்டில் டாக் வளர்க்குறவங்களுக்கு இது தெரியும். வீட்டில் நம்ம வீட்டு ஆளுங்களை யாராவது ஒருத்தர் அடிக்க போனோம் அப்படின்னா நம்ம வளர்க்குற நாய்க்கு அது பிடிக்காது, அது கொலைக்கும் இல்லை தடுக்க வரும். அதே மாதிரி தான் இந்த சீனுமே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி இந்த படத்தோடைய டைலாக்ஸ்லுமே அங்கங்கே டாக் ரெஃபரன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. சொக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நாய்களை குளிப்பாட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அவருடைய காதலி எங்கே இருக்கா அப்படிங்கிறதுமே அந்த டாக்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் எண்டு டைலாகுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாயா இருந்த என்ன மனுஷனாக மாற்றிட்டியேன அப்படின்னு சொக்கன் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி டாக் கனெக்ட் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப
ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து பிரேமலு. இந்த பிரேமலு படத்தில் தெலுங்கானா பொம்மலு அப்படின்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டைரக்டரான கிரீஷ் ஷெட்டி ஒரு ஷாட்டில் வந்து அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்த படத்தோடைய வில்லன் ஆதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளைமேக்ஸில் ரீனு கிட்ட பேசும்போது ஐ எம் அ ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி படத்தோடைய ஆரம்பத்திலே ஒரு டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ரீனு வந்து ஆதி கிட்ட போய் ஏதோ ஒரு டவுட் கேட்குற மாதிரி காட்டுவாங்க. டவுட் கேட்டுட்டு அவருடைய ஒர்க் ஸ்பேஸை அவங்க பார்க்கும்போது அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பீயிங் உமன் a சூப்பர் பவர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த படத்தில் ஹீரோ அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் சச்சின் அமல் டேவிஸ் இவங்க 2 பேருமே யுவன் சங்கர் ராஜாவுடைய ஃபேனுங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அமல் டேவிஸ். ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆதி வந்து அமல்கிட்ட கேட்பார், உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அமல் டேவிஸ் என்ன சொல்லுவார்னா, அன்னைக்கு ட்ரிப்பு போகும்போது நான் யுவன் சங்கர் ராஜா பாட்டு பாடினேன், அந்த பாட்டை நீ மோசமான பாட்டுன்னு சொன்னல, அதுக்காகவே உன்னை பொழக்கணும்னு முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதே மாதிரி இந்த படத்தோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா சச்சினும் அமல் டேவிஸும் லூசு பெண்ணே சாங் தான் பாடிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ரீனு வந்து எனக்கு நோ சொல்லிட்டா அப்படின்னு சச்சின் வந்து அமல்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் சச்சின் வந்து சுத்துதே சுத்துதே பூமி அந்த சாங்கை வந்து ஹம்மிங் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மினி மகாராணி அப்படின்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா தாபாக்கு போய் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ரீனு வந்து தாபா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாபா கேர்ள்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரேமலு படத்தோடைய டைரக்டர் கிரீஷ் ஷெட்டி இதுக்கு முன்னாடி எடுத்த சூப்பர் சரண்யா அந்த படத்துக்கான ரெஃபரன்ஸ். அந்த படத்துலையுமே மமிதா பைஜோ நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய கேர்ள்ஸ் கேங்கோடைய பேர் வந்து தாபா கேர்ள்ஸ் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசவாதி. இந்த ரசவாதி படத்தில் வில்லனுடைய இன்ட்ரோ ஹீரோவுடைய இன்ட்ரோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். வில்லன் வந்து ஒரு போலீஸை கொன்னுடுவார், அதுதான் அவருடைய இன்ட்ரோவாக இருக்கும். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறாவுடைய உயிரை காப்பாற்றி அதை பறக்க வைப்பார், அதுதான் அவருடைய இன்ட்ரோ. ஸோ இவங்க 2 பேருடைய இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஒரு உயிரை அழிக்கிறாரு, ஹீரோ வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருடைய கேரக்டரை வந்து அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன்லேயே டிஃபரன்ஷியேட் பண்ணி டிஃபைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு வெள்ளை பாம்பு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2 சீனில் வரும். ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஒரு இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துருப்பாரு. அங்கே இந்த வெள்ளை பாம்பு வந்து ஹீரோவை பார்க்கும், ஹீரோவும் பார்ப்பாரு. ஆனால் அந்த பாம்பு எதுவுமே பண்ணாமல் அது பாட்டுக்கு பேசாமல் போயிடும். எதுக்காக இந்த சீன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீன் மூலிமா ஹீரோவுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ பொதுவாக ஒரு பாம்பு வருது அப்படின்னா ஒன்று எல்லாருமே பயந்து தெரிச்சு ஓடிடுவாங்க, அப்படி இல்லைனா எதையாச்சும் ஒரு கொம்பு எடுத்து அடிக்க பார்ப்பாங்க. ஆனால் இது ரெண்டுத்தையுமே ஹீரோ பண்ண மாட்டார், ப்ளஸ் பயப்படவும் மாட்டார், ரொம்பவே அமைதியாக உட்காந்துருப்பாரு. ஸோ ஹீரோ வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் படத்தோடைய ஆரம்பத்தில் டயலாக்லேயே சொல்லியிருப்பாங்க. இவருக்கு வர்ம கலையெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை மென்டலாகவும் ஹீஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீன் தான் இந்த பாம்பு வர சீன். அதே மாதிரி படத்தோடைய எண்டிலுமே பார்த்தீங்கன்னா இதே பாம்பு வரும். அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே உட்காந்துருப்பாங்க. அந்த சீன் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இவர் மாதிரியே இவருக்கு ஒரு பார்ட்னரும் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சீன் தான் அது. ஏன்னா அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் பயப்பட மாட்டாங்க, ரொம்பவே அமைதியாக தான் உட்காந்துருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவருடைய பைக்கில் கொடைக்கானல் ஹில்ஸ் ஏறி மேலே வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில் குப்பெல்லாம் இருக்கும். இவர் இறங்கி அதை க்ளீன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த குப்பையை அந்த இடத்துல போட்டு அந்த கேங் வருவாங்க, ஃபோன் காணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த கேங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து இங்கே டூரிஸ்ட்டாக வந்திருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து விளாக் பண்ணிட்டு இருப்பார். அவர் வந்து ஹீரோ கிட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, குப்பையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். நம்மளோட இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டு குப்பையை பக்கத்து வீட்டில் கொட்டுறது, இல்லை நம்ம ஸ்டேட் குப்பையை பக்கத்து ஸ்டேட்டில் கொட்டுறது, இல்லை நம்ம கண்ட்ரி குப்பையை பக்கத்து கண்ட்ரியில் கொட்டுறது அப்படிங்கிறது சரி கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். எதனால இந்த டயலாக், எதனால இந்த சீன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ வரைக்குமே இது நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய ஸ்டேட் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் வேஸ்ட்டாக இருக்கட்டும், வேஸ்ட்டாக இருக்கட்டும், மீட் வேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுக்குள்ள இங்கே அவங்க நிலம் வாங்கி வச்சிருக்காங்க, அங்கே வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. இது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த அரசியலை தான் இந்த சீனில் பேசியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து கல்கி 2898 AD. ஏற்கனவே இப்போ தான் ரீசெண்டாக இந்த கல்கி படத்தில் இருக்கக்கூடிய ஹிடன் டீட்டெயில்ஸ் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லாத ஒரு 2 பாயிண்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பிரபாஸோடைய கேரக்டர் பேர் வந்து பைரவா. ஸோ பைரவாவுடைய லெஃப்ட் ஆர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் டேட்டூ பண்ணியிருப்பார். அதில் வந்து வால்க்னட் டேட்டூவும் இருக்கும். அதாவது 3 ட்ரையாங்கிள் இன்டர்லாக் ஆன மாதிரி ஒரு டேட்டூ இருக்கும். அந்த டேட்டூக்கான சிம்பாலிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி, ரீபர்த், ரீஇன்கார்னேஷன். ஸோ இது வந்து பைரவா கேரக்டரோட ரொம்பவே ஆப்டாக கனெக்ட் ஆகும். ஏன்னா பைரவா தான் கர்ணனுடைய மறுஜென்மம் அப்படிங்கிற மாதிரி படத்தோடைய எண்டில் காமிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பைரவா கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனில் அந்த கிளி வந்து ஒரு கார்டை சூஸ் பண்ணும். அந்த கார்டில் என்ன இருக்கும்
இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் இருக்கும். ஸோ அதுவே கர்ணனுக்கான ஒரு ஹிண்ட்டாக அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அதே சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேரோடைய ஒரு சக்கரம் கீழே விழ வரும். அதை இவர் தான் வந்து தாங்கி பிடிப்பார். ஸோ அதுவுமே கர்ணனுக்கான ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 படங்களில் இருக்கக்கூடிய ஹிடன் டீடைல்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த படங்களில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேறு ஏதாச்சும் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.